ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ட்ரிபிள் பூஸ்ட் ஸ்டெபிளைசரு. இதில் என்ன பிரச்சனைனா, ரீசெட்லாம் மாற்றியாச்சு, கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம். அப்போ கூட இது வந்துட்டு ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு இந்த ரிலேலாம் வந்துட்டு 24 வோல்ட் ரிலே ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த பிசிபியை போட்டு ஆன் பண்ண போகிறோம். இது அதிலேருந்து ஓல்டு பிசிபி. இதில் வந்துட்டு அவுட்புட்டுக்கு 12 வோல்ட் ரிலே போட்டிருக்காங்க. சேஞ்ச் ஓவருக்கு 2 24 வோல்ட்டு ரிலே போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிசிபியை போட்டு எப்படி பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து போர்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்புட்டு என்ன வேரியேஷன்றதை நம்ம பார்ப்போம். இது மீட்ரு வந்து அவுட்புட் மீட்ரு. இப்போ போட்டாச்சு, அவுட்புட் லைட்டும் எரியுது. இதை வந்து அவுட்புட் வோல்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டு, 150க்கு 200 கரெக்டாக வந்துட்டு அந்த இது வந்து செட்டிங் ஆகுது. இது மீட்ருக்கு லைட்டாக எரர் இருக்குது, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அந்த 250க்கு ஹை கட் ஆஃப் ஆகுது. அதேமாதிரி 10 செகண்டில் இது ரிலீஸ் ஆகிற மாதிரி கெப்பாசிட்டர் வந்து டைம் டிலே கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூனிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து போர்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்புட்டு என்ன வேரியேஷன்றதை நம்ம பார்ப்போம். இது மீட்ரு வந்து அவுட்புட் மீட்ரு. இப்போ போட்டாச்சு, அவுட்புட் லைட்டும் எரியுது. இதை வந்து அவுட்புட் வோல்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டு, 150க்கு 200 கரெக்டாக வந்துட்டு அந்த இது வந்து செட்டிங் ஆகுது. இது மீட்ருக்கு லைட்டாக எரர் இருக்குது, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அந்த 250க்கு ஹை கட் ஆஃப் ஆகுது. அதேமாதிரி 10 செகண்டில் இது ரிலீஸ் ஆகிற மாதிரி கெப்பாசிட்டர் வந்து டைம் டிலே கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூனிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.